ஹலோ மக்களே, வெல்கம் டு தஞ்சை தோழி. வீடே மணக்கிற மாதிரி கமகமன்னு சூப்பரான அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு நம்ம பாட்டி காலத்தில் இப்படி தாங்க செய்வாங்க. இந்த வீடியோக்கு கடைசியில் உங்களுக்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய், 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகத்தை பொரிய விட்டுக்கலாம். இப்போது 3 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி ரஃப்பாக சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். அதாவது ரொம்ப ஃபைனாக வதக்கணும் அப்படின்னு தேவையில்லை. ஓரளவுக்கு இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், வெங்காயம், தக்காளி இதோட பச்சை வாடை போனதுக்கு அப்புறமேட்டு நான் 1 மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அதையும் இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி அரைச்சி விட்டு குழம்பு வைக்கிறதுனால நமக்கு குழம்பும் திக்காக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போது இன்னொரு பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. நான் ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்துருக்கேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற காய் முள்ளங்கியும் முருங்கைக்காவும் தான் மட்டன் குழம்புக்காக எடுத்திருக்கேன். இதை நல்லா ஒரு முறை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நம்ம மட்டனில் ஏற்கனவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு தான் வேக வச்சுருப்போம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. நம்ம மல்லித்தூள் அதுலேயும் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் இதுலேயும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி 1 ஸ்பூனோ இல்லை ஒரு 1/2 ஸ்பூனோ சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு, அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த விழுது எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே ஒரு முறை நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சுருக்கிற மட்டனை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிள்ளையும் கொத்தமல்லியும் தூவி இறக்குனா சூப்பராக கமகமன்னு வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதில் என்ன சீக்ரெட்டுன்னு பார்க்குறீங்களா? சேலத்து பக்கம்லாம் இந்த மாதிரி குழம்பு வச்சுட்டு அதில் இருக்கிற மட்டனை மட்டும் தனியாக எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், கொஞ்சமாக மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு வறுத்து வச்சுருவாங்கங்க. மட்டன் குழம்பும் ஆச்சு, மட்டன் வறுவலும் ஆச்சு. இந்த மாதிரி செஞ்சு தான் சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.